வணக்கம். தமிழன் செய்திகள். தென்காசி மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் தலைமையில் முன்னாள் படைவீரர்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. தென்காசி மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் தலைமையில் முன்னாள் படைவீரர்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோரிடமிருந்து பெறப்பட்ட 10 மனுக்கள் உரிய துறைகளுக்கு நடவடிக்கைக்காக பரிந்துரைக்கப்பட்டன. இந்நிகழ்வில் முன்னாள் படைவீரரின் மகன் திருமணத்திற்காக ரூபாய் 25,000 மானியத்தை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். மேலும் இதில் 4 முன்னாள் படைவீரர்களை சார்ந்தோருக்கு மின் மோட்டார் பொருத்தப்பட்ட இலவச தையல் இயந்திரங்கள் வழங்கப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள பல்வேறு குடியிருப்பு பகுதிகளில் மக்கள் தண்ணீர் விநியோகம் இல்லாமல் வெறும் அவதி அடைந்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில தினங்களாக போதிய மழை இல்லாத காரணத்தினால் இங்குள்ள நீர்நிலைகள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் தண்ணீர் வரத்து இல்லாமல் வறண்டு போய் காணப்படுகிறது. இதனால் பல்வேறு குடியிருப்பு பகுதிகளில் மக்கள் தண்ணீர் விநியோகம் இல்லாமல் பெரும் அவதி அடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் பழனி சட்டமன்ற உறுப்பினர் ரவி மனோகரன் இன்று காலை கொடைக்கானல் நகராட்சி ஆணையரிடம் இது குறித்து கேட்டறிந்தார். பின்னர் கொடைக்கானலில் முக்கிய குடியிருப்பு பகுதிகளில் ஆழ்துளை கிணறுகள் அமைத்தும் மேலும் ஆங்காங்கே உள்ள சிறிய அளவில் அணைகள் கட்டி குடிநீர் தேவைகளை விரைவில் சரி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். கொடைக்கானல் செண்பகனூரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற ஆடி உற்சவ விழாவில் அக்னி சட்டி ஏந்தியும் அலகு குத்தியும் பறவை காவடி எடுத்தும் பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் செண்பகனூர் பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் கடந்த 21ஆம் தேதி சாமி சாட்டுதல் மற்றும் காப்பு கட்டுதல் கொடியேற்றத்துடன் ஆடி உற்சவ விழா துவங்கியது. இதனையடுத்து பத்ரகாளியம்மனுக்கு தினந்தோறும் சிறப்பு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் நடைபெற்றது. மேலும் இரவு நேரத்தில் அம்மன் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று செண்பகனூர் அருகே உள்ள பைரவர் கோவிலில் இருந்து பக்தர்கள் அக்னி சட்டி ஏந்தியும் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் பறவை காவடி எடுத்தும் ஊர்வலமாக வந்து கோவிலை வந்தடைந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். மதுரையில் உலக புகழ் பெற்ற அழகர் கோவில் 18ஆம் படி கருப்புசாமி நடை திறக்கப்பட்டதால் பக்தர்கள் அதிக அளவில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மதுரையில் உலக புகழ் பெற்ற அழகர் கோவில் 18ஆம் படி கருப்புசாமி திறக்கப்பட்டதால் பக்தர்கள் அதிக அளவில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்நிலையில் அதிக அளவில் மக்கள் கூடியதால் கழிப்பறை வசதி குடிநீர் வசதி எதுவும் இல்லாததால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்தனர். மேலும் 2 கிலோமீட்டருக்கு முன்பாகவே போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக ஏற்பட்டது. கூட்ட நெரிசலால் காவல்துறையினர் மக்களை அதிக அளவில் உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. இதனால் காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் உள்ள ஆய்வு மாளிகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் உள்ள ஆய்வு மாளிகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது சொந்த தொகுதியில் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள், ஒன்றிய, நகர, பேரூராட்சி கிளை நிர்வாகிகள் மற்றும் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். இதில் கட்சியின் அமைப்பு பணிகள் மேலும் வலுப்படுத்துவது, உறுப்பினர் சேர்க்கை, வரவிருக்கும் அரசியல் நிகழ்வுகள், தொகுதி வளர்ச்சி மற்றும் மக்கள் தொடர்பு பணிகள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து விரைவாக ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பழைய சோறு போட்டதால் ஆத்திரமடைந்த கணவர் தாக்கியதில் மனைவி பலியானார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள கோட்டையூரை சேர்ந்தவர் பிரசாந்த். விவாகரத்தானவர். இவர் புதுவையில் பேரூராட்சி அண்ணா நகரை சேர்ந்த நடராஜ் மனைவி உய்யம்மாள் நடராஜ் உயிரிழந்த நிலையில் உய்யம்மாள் தனியாக வாழ்ந்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த ஓராண்டாக பிரசாந்தும் உய்யம்மாளும் திருமணம் செய்து ஒன்றாக புதுவயலில் சேர்ந்து வாழ்ந்து வந்துள்ளனர். இதனிடையே பிரசாந்த் வீட்டிற்கு சாப்பிட வந்த போது அவருக்கு உய்யம்மாள் பழைய சோறு போட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பிரசாந்த் அவரை அடித்து கீழே தள்ளியதில் உய்யம்மாள் உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் இது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் கஸ்தூரிபாய் தெருவில் ஸ்ரீ மன்மத சுவாமி மற்றும் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்ற ஆடி மாத திருவிளக்கு பூஜையில் ஊர் செழிக்க மாங்கல்ய பலம் தழைக்க வேண்டி பெண்கள் 108 திருவிளக்குகளை வைத்து பூஜை செய்து வழிபாடு நடத்தினர்.
மயிலாடுதுறை மாவட்டம் கஸ்தூரிபாய் தெருவில் ஸ்ரீ மன்மத சுவாமி மற்றும் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பிரம்மாண்டமாக 33 அடி உயரத்தில் முருகன் சிலை உள்ளது. இந்நிலையில் இவ்வாலயத்தில் 26ஆம் ஆண்டு ஆடி மாத திருவிளக்கு பூஜை விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு பெண்கள் 108 குத்துவிளக்கு வைத்து சிறப்பு பூஜைகள் செய்தனர். இதில் பெண்கள் மாங்கல்ய பலம் தழைக்கவும், குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கவும், உலக நன்மை வேண்டியும், ஊர் செழிக்கவும் வேண்டி குங்குமத்தால் அர்ச்சனை செய்து தீபாராதனை எடுத்து வழிபாடு நடத்தினர். தேனி மாவட்டம் கம்பத்தில் பெரியாறு வைகை பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் கம்பத்தில் பெரியாறு வைகை பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 1.5 கோடி தமிழ் மக்களின் குடிநீர் ஆதாரமான முல்லை பெரியாற்று அணை தண்ணீரில் கேரள அரசு நயவஞ்சகத்தின் உச்சபட்ச செயலாக குமுளி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து கழிவு நீரை தலை மதகு பகுதியில் கலந்து விடுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என கோரி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறையில் பாகுபலி விவசாய பொருட்காட்சி கோலாகலமாக துவக்கப்பட்டுள்ளது. வரும் 12ஆம் தேதி முன்னோர்களுக்கு தாமிரபரணி ஆற்றில் பலி தர்ப்பணம் செய்யும் நிகழ்வு நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி அமாவாசையை ஒட்டி பாகுபலி விவசாயம் மற்றும் பொருட்காட்சி நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் இந்த வருடம் 101வது பாகுபலி பொருட்காட்சி கோலாகலமாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தி. ஸ்னேகா தலைமையில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் 81 பயனாளிகளுக்கு ரூபாய் 102 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டம் நந்தாநல்லூர் ஊராட்சியில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தி. ஸ்னேகா 81 பயனாளிகளுக்கு ரூபாய் 1.02 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய போது, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து தர மக்களும் அடிப்படை வசதிகளை பெற்றிட அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறார்கள் என்று தெரிவித்தார். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முடநீக்கியல் துறை சார்பில் ஒரே நாளில் 2 அதிநவீன உபகரணங்களுடன் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 54 வயது உடைய திருமதி சுப்புலட்சுமி மற்றும் 74 வயது உடைய சோலையப்பன் ஆகியோர் மூட்டு தேய்மானம் ஏற்பட்டு நடக்க முடியாத நிலையில் இருந்தனர். அவர்களுக்கு பல்வேறு ஆய்வு சிகிச்சைகளுக்கு பிறகு இருவருக்கும் இடது மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் இன்று நடைபெற்ற மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செயல்படுவதற்கு உறுதுணையாக இருக்கும் நமது கல்லூரி முதல்வர் டாக்டர் எபினேசர் ஜோயல்குமார் அவர்களுக்கும் டாக்டர் விஷ்ணுராஜா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று தெரிவித்தனர். தேசிய பெற்றோர் தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி தூய மரியன்னை கல்லூரியில் 2ஆம் ஆண்டு மற்றும் 3ஆம் ஆண்டு மாணவியர்களுக்கான பெற்றோர் ஆசிரியர் கழக கூட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி தூய மரியன்னை கல்லூரியில் இறை வணக்கத்துடன் துவங்கிய இவ்விழாவில் வேதியியல் துறை தலைவர் முனைவர் இருதய அன்டோனட் சோஃபியா வரவேற்பு உரை வழங்கினார். கல்லூரி செயலர் முனைவர் அருட்சகோதரி குழந்தை தெரஸ் சிறப்புரையும், கல்லூரி முதல்வர் முனைவர் அருட்சகோதரி சிவானா தலைமை உரையும் வழங்கினார்கள். மேலும் இவ்விழாவில் தேர்வு கட்டுப்பாட்டு ஆணையர் அருட்சகோதரி ரீட்டா, பெற்றோர் ஆசிரியர் கழக குழு தலைவர் முனைவர் புனிதா தாரணி ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை யுனிவர்சல் பள்ளி நிறுவனர் சிவபிரகாசம் அவர்களின் 35 வருடமாக கிராமப்புற மாணவ மாணவியர்களுக்கு தரமான கல்வியை வழங்கியதற்காக டைம்ஸ் ஆஃப் இந்தியா கல்வி சேவை வாழ்நாள் சாதனையாளர் விருதுகளை வழங்கியது. கிராமப்புற மாணவ மாணவியர்களுக்கு 35 வருடமாக தரமான கல்வியை கொடுத்து வரும் யுனிவர்சல் பள்ளி நிறுவனர் சிவபிரகாசம் அவர்களுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா வழங்கும் கிராமப்புற மாணவர்களின் கல்வி தரத்தை 35 வருடங்களாக தரமான கல்வியை கொடுத்து வரும் சிவபிரகாசம் அவர்களுக்கு கல்வி சேவையில் வாழ்நாள் சாதனையாளர் விருதினை தமிழ்நாடு செய்தி விளம்பரம், தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு ராஜ்மோகன் அவர்கள் வழங்கினார். கோவையில் இந்தியன் பள்ளி சான்றிதழ் தேர்வுகளுக்கான கவுன்சில் சார்பில் மண்டல் அளவிலான தடகள விளையாட்டுப் போட்டிகள் 2026 கோவையில் நடைபெற்று முடிந்தது. கோவை ஜிடி பள்ளி நடத்திய இப்போட்டிகள் ஜூலை 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் நேரு ஸ்டேடியத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்றது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் நடுவர்களால் சிறப்பாக நடத்தப்பட்ட இப்போட்டிகளில் மண்டலம் பிக்கு உட்பட்ட 45 பள்ளிகளை சேர்ந்த சுமார் 700 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் மாணவர்கள் 34 தங்க பதக்கங்களும் மாணவிகள் 26 தங்க பதக்கங்களும் என மொத்தம் 60 தங்க பதக்கங்களை வென்றனர். இத்தொடரில்
7 மாணவர்கள் மற்றும் 5 மாணவிகள் என மொத்தம் 12 பேர் முந்தைய சாதனைகளை முறியடித்து புதிய சாதனைகளை படைத்தனர். கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ நாகசாமி மந்திர வளாகத்தில் குரு பூர்ணிமா திருவிழா 2026 நடைபெற்றது. கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ நாகசாயி மந்திர் வளாகத்தில் குரு பூர்ணிமா திருவிழா 2026 நடைபெற்றது. இதில் ஸ்ரீ நாகசாமி அறக்கட்டளை சார்பில் விழா குறித்து அறக்கட்டளை நிர்வாகிகள் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், இந்த புனிதமான குரு பூர்ணிமா நாளில் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் பல்வேறு வழிபாட்டு நிகழ்ச்சிகள் முறைப்படி நடைபெற உள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதில் கோவை மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளை சேர்ந்த பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். திருவண்ணாமலையில் 40 நாட்களாக காணாமல் போன மூதாட்டி சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் போலூரை அடுத்த வடபாதிமங்கலம் கிராமத்தை சேர்ந்த குப்பம்மாள் என்பவர் கடந்த 40 நாட்களுக்கு முன்பு வீட்டிலிருந்து காணாமல் போனதாக குடும்பத்தினர் கனம்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர். இதனிடையே வடபாதிமங்கலம் ஏரிக்கரை அருகே உள்ள முள்புதரில் மூதாட்டி ஒருவர் சடலமாக கிடப்பதை அப்பகுதிக்கு சென்றவர்கள் கண்டு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து சடலமாக மீட்கப்பட்டவர் 40 நாட்களாக காணாமல் போன குப்பம்மாள் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழ் கடவுள் என போற்றப்படும் முருகனின் 4ஆம் படை வீடு அமைந்துள்ள கும்பகோணம் அடுத்த சுவாமிமலை சாமிநாத சுவாமி திருக்கோவிலில் ஆடி மாத பௌர்ணமி கிரிவலம் இரவு நடைபெற்றது. தமிழ் கடவுள் என போற்றப்படும் முருகனின் 6 படை வீடுகளில் 4ஆம் படை வீடு அமைந்துள்ள கும்பகோணம் அடுத்துள்ள சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலில் ஆடி மாத பௌர்ணமி கிரிவலம் இன்று இரவு நடைபெற்றது. இதனை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் கோவிலில் வல்லப கணபதி சந்நிதியில் சிறப்பு வழிபாடு, கூட்டு வேல் வழிபாடுகள் நடத்தி அதன் பின்னர் சுவாமிமலை முருகன் கோவிலை சுற்றி கிரிவலம் சென்றனர். தொடர்ந்து கிரிவலம் சென்று வந்த பக்தர்கள் மூலவர் சுவாமிநாத சுவாமியை தரிசனம் செய்தனர். அருந்ததியர் மற்றும் அம்பேத்கர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் அருந்ததியர்களின் இன்றைய நிலை குறித்து மாபெரும் கருத்தரங்கம் ஒருங்கிணைப்பாளர்கள் புருஷோத்தமன், லோகேஷ்குமார் தலைமையில் சென்னையில் நடைபெற்றது. அருந்ததியர் மற்றும் அம்பேத்கர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் அருந்ததியர்களை இன்றைய நிலை குறித்து மாபெரும் கருத்தரங்கம் ஒருங்கிணைப்பாளர்கள் புருஷோத்தமன், லோகேஷ்குமார் தலைமையில் சென்னையில் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கத்தில் அருந்ததியர் உள் இடஒதுக்கீட்டை 3% மக்கள் தொகை அடிப்படையில் உயர்த்தி வழங்கிடுமாறும், மற்ற மாநிலங்களில் சட்டமன்றத்தில் நிறைவேற்றுவது போல் வகைப்பாடு செய்திட வேண்டும், மேலும் பட்டியலில் ஒதுக்கீட்டை 18% இருந்து 22% உயர்த்தி வழங்கிட ஒன்றிய அரசுக்கு மாநில அரசு பரிந்துரைக்க வேண்டும் உள்ளிட்ட 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. சென்னை கலைமகள் வித்யாலயா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியின் 49வது ஆண்டு விழா சென்னை காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக பட்டிமன்ற புகழ் திருமதி பாரதி பாஸ்கர் மற்றும் பள்ளியின் முன்னாள் மாணவியும் மனநல மருத்துவருமான திருமதி பானுமதி அவர்களும் பங்கேற்றனர். இந்நிகழ்வு பள்ளியின் புரவலர் திரு அசோகன், செயலாளர் திரு ராஜேந்திரன் மற்றும் விருதுநகர் இந்து நாடார் அபிவிருத்தி தர்ம பண்டின் உறுப்பினர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. நிகழ்வில் கல்வி மற்றும் விளையாட்டில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு தொகையும் பதக்கங்களும் வழங்கப்பட்டன. மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே பனைமடல் கிராமத்தில் தனியார் பட்டா நிலத்தில் அரசு அதிகாரிகள் அத்துமீறி நுழைந்ததாகவும் விவசாயியை நெஞ்சில் கை வைத்து தள்ளியதாகவும் கூறப்படும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பனைமடல் கிராமத்தில் நீரோடை பாதை ஆக்கிரமிப்பில் இருப்பதாக அதே பகுதியை சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் வருவாய்த்துறையினர் மற்றும் தொடர்புடைய அதிகாரிகள் JCB இயந்திரம் மூலம் நீரோடை பாதையை வாய்க்காலாக சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது அருகிலுள்ள பட்டா நிலத்தின் உரிமையாளரான முருகேசன் தனது நிலத்தையும் சேர்த்து தோண்டப்படுவதாக கூறி பணியை எதிர்த்து பெத்தநாயக்கன்பாளையம் வட்டாட்சியர் ஜெயந்தி மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இந்த நிலையில் பெத்தநாயக்கன்பாளையம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றும் சமூக பாதுகாப்பு திட்ட தனி தாசில்தார் நல்லுசாமி முருகேசனை நெஞ்சில் கைவைத்து தள்ளியதாக கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதுடன் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த அந்தேரிப்பட்டி கிராமத்தின் அருகே உள்ள அன்னைபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்தியம்மன் திருக்கோவிலில் பூமிதி திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த அந்தேரிப்பட்டி கிராமத்தின் அருகே உள்ள அன்னைபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்தியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாதத்தை முன்னிட்டு ஆண்டுதோறும் தீமிதி திருவிழாவை வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதே வகையில் இந்த ஆண்டு 30ஆம் தேதி பூமிதி திருவிழா பக்தர்களின் அரோகரா முழக்கத்துடன் மிக விமர்சையாக நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான இன்று கோயில் வளாகத்தின் முன்பாக அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட பூக்குண்டத்தில் இறங்கி பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். விழாவில் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பெண் பக்தர்கள் ஒரே வண்ணத்திலான சிவப்பு நிற ஆடை அணிந்து மிகுந்த பக்தியுடன் பரவசத்துடனும் பூக்குண்டத்தில் இறங்கி தீ மிதித்தனர். வாழப்பாடி அருகே உள்ள ஸ்ரீ ஆதி வாராகியம்மன் கோவிலில் நடைபெற்ற ஆடி பௌர்ணமி விழாவில் திரளான பெண்கள் பங்கேற்றனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே அமைந்துள்ள ஸ்ரீ ஆதி வாராகியம்மன் கோவிலில் ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற ஸ்ரீ சத்யநாராயண பூஜை மற்றும் திருவிளக்கு பூஜையில் ஏராளமான சுமங்கலி மற்றும் கன்னி பெண்கள் கலந்து கொண்டு குடும்ப நலம், தொழில் வளம், ஆரோக்கியம், கல்வி உள்ளிட்ட பல்வேறு நலன்களை வேண்டி சிறப்பு வழிபாடு செய்தனர். மேலும் இக்கோவிலில் ஒவ்வொரு பௌர்ணமி நாளிலும் ஸ்ரீ சத்யநாராயண பூஜை மற்றும் திருவிளக்கு பூஜை நடைபெறுவது வழக்கம். அதன்படி ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு விஷ்ணு பகவானின் திருவுருவப் படம் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு புனித நீர் நிரப்பப்பட்ட கலசங்கள் வைத்து சிறப்பு யாக பூஜைகளும் நடத்தப்பட்டன. தொடர்ந்து மகா பூர்ணாகுதி நடைபெற்று பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர். தஞ்சாவூர் சிகரம் லயன்ஸ் சங்க நிர்வாகிகள் பணியேற்பு விழா தஞ்சை கோல்டன் ஜூப்ளி ஹாலில் நடைபெற்றது. தஞ்சாவூர் சிகரம் லயன்ஸ் சங்க நிர்வாகிகள் பணியேற்பு விழா தஞ்சை கோல்டன் ஜூப்ளி ஹாலில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிகரம் லயன்ஸ் சங்க தலைவர் லயன்ஸ் மாரிமுத்து தலைமை தாங்கினார். இதனைத் தொடர்ந்து 2026-27ஆம் ஆண்டிற்கான புதிய பொறுப்பாளர்களான தலைவர் லயன் ஹீலர் கே கண்ணன், செயலாளர் லயன் ஜி கண்ணன், பொருளாளர் லயன் எஸ் லலிதா உள்ளிட்டோர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். போலூர் பாக்மார்க்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அஷ்ட பூஜை காளியம்மன் ஆலயத்தில் 5ஆம் ஆண்டு ஆடி மாத கூழ் வார்க்கும் திருவிழா நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் பாக்மார்க்பேட்டையில் கோவில் கொண்டு அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ அஷ்ட பூஜை காளியம்மன் பீடத்தில் ஸ்ரீ கங்கம்மா சுவாமிகள் ஆச்சாரியார் முன்னிலையில் 5ஆம் ஆண்டு கூழ்வார்க்கும் திருவிழா நடைபெற்றது. இதில் அங்காளம்மனுக்கு காலையில் சிறப்பு அபிஷேகமும் பௌர்ணமி சிறப்பு பூஜையும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இரவு 7 மணிக்கு சிறப்பு கும்ப படையல் மற்றும் பம்பை உடுக்கை மேளதாளத்துடன் அம்மனுக்கு சிறப்பு பூஜை ஆராதனை செய்யப்பட்டது. இலங்கை ஈஸ்டர் குண்டுவெடிப்பு வழக்கில் தொடர்புடைய அசாருதீன் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை ஈஸ்டர் குண்டுவெடிப்பு வழக்கில் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்ட கோவையை சேர்ந்த அசாருதீன் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய ரிசர்வ் போலீஸ் படை பாதுகாப்புடன் நடைபெற்று வரும் இந்த சோதனையில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை மற்றும் பண மோசடி தொடர்பான ஆவணங்கள், வங்கி பரிவர்த்தனைகள் மற்றும் மின்னணு சாதனங்கள் குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். விருதுநகரில் 38 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 2 அங்கன்வாடி மையங்களை விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா ஆகியோர் திறந்து வைத்தனர். விருதுநகரில் 38 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 2 அங்கன்வாடி மையங்களை விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா ஆகியோர் திறந்து வைத்தனர். இதில் குழந்தைகள் எளிதில் கல்வி கற்க ஏதுவாக அங்கன்வாடி சுவர்களில் ஆ முதல் வரையிலான தமிழ் எழுத்துக்கள் வண்ணமயமான ஓவியங்களாக தீட்டப்பட்டுள்ளன. மேலும் யானை, மான் உள்ளிட்ட விலங்குகளின் சுவாரஸ்யமான வரைபடங்களும் வரையப்பட்டு மையங்கள் புது பொலிவுடன் காட்சியளிக்கின்றன. திருப்பூர் மாநகராட்சி மாமன்ற கூட்டம் இன்று மாநகராட்சி அலுவலகத்தில் துணை மேயர் பாலசுப்ரமணியன் தலைமையில் நடைபெற்றது. திருப்பூர் மாநகராட்சி மாமன்ற கூட்டம் இன்று மாநகராட்சி அலுவலகத்தில் துணை மேயர் பாலசுப்ரமணியன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன்னாள் முதல் அமைச்சர்களின் புகைப்படம் வைப்பது தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனை அடுத்து பாஜக மாமன்ற உறுப்பினர் குணசேகரன் பிரதமர் நரேந்திர மோடியின் படத்தையும் வைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். இதற்கு திமுக மாமன்ற உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். சட்டத்தில் பிரதமரின் படம் வைப்பதற்கு இடமில்லை என அவர்கள் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்ட சொத்து வரி உயர்வை திரும்ப பெறும் தீர்மானத்தின் மீது புதிய அரசு கவனம் செலுத்தும் வகையில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வேதாரண்யத்தில் பி த லீடர்ஸ் அமைப்பு சார்பில் நடைபெற்ற போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணியில் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.
நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் வி த லீடர்ஸ் அமைப்பின் தன் ஆர்வலர்கள் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. வேதாரண்யம் ராஜாஜி பூங்காவிலிருந்து நாகை மாவட்ட தன்னார்வலர் ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த ராம வைரமுத்து தலைமையில் துவக்கிய விழிப்புணர்வு பேரணியை NSK நிறுவனங்களின் தலைவர் கருணாநிதி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முன்னதாக போதைப் பொருட்கள் தீமை குறித்து மருத்துவர் VG சுப்பிரமணியன், ஓய்வு பெற்ற காவல் துணை கண்காணிப்பாளர் சுப்பையன் ஆகியோர் விளக்க உரையாற்றினர். ஞானபீட விருது என்பது இந்தியாவின் தேசிய மொழிகளில் ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு விருது என்று வழங்கப்படுகிறது. ஞானபீட விருது என்பது இந்தியாவின் தேசிய மொழிகளில் ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு விருது என்று வழங்கப்படுகிறது. இந்நிலையில் சாகித்ய அகாடமி ஆண்டுக்கு ஆண்டு வழங்கப்படுகிறது. ஆனால் 22 மொழிகளில் ஒரு மொழியை மட்டும் தேர்ந்தெடுத்து வழங்கப்படுவது ஞானபீடம். அதனால்தான் ஒவ்வொரு மொழிக்கும் அது தாமதமாகிறது. குறிப்பாக தமிழுக்கு மிக தாமதமாகி இருக்கிறது. இதில் முதல் விருது 1975 அகிலனுக்கு வழங்கப்பட்டது. இரண்டாம் விருது 27 ஆண்டுகளுக்கு பிறகு 2002 ஜெயகாந்தனுக்கு வழங்கப்பட்டது. மூன்றாவது விருது 22 ஆண்டுகளுக்கு பிறகு வைரமுத்துவிற்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சியின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் மசாஜ் பாண்டியன் தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் 100 நாள் வேலை திட்டத்தை நீர்த்து போக செய்யும் நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு கைவிடக் கோரியும், மத்திய மாநில அரசுகளின் மக்கள் விரோத போக்கை கைவிடக் கோரியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே பரங்கிப்பேட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட சி. கொத்தங்குடி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிக்கு பல்வேறு தரப்பிலிருந்து ஆதரவு கரங்கள் குவிந்து வருவது பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே பரங்கிப்பேட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட சி. கொத்தங்குடி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி ஒரே ஆசிரியருடன் வெறும் 6 மாணவர்கள் மட்டுமே இருந்ததால் பள்ளி மூடும் நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் தலைமை ஆசிரியர் ஈஸ்வரி வீடுதோறும் சென்று அரசு பள்ளிகளின் தரம் மற்றும் அரசின் கல்வி சலுகைகள் குறித்து பெற்றோர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். அவரது தொடர் முயற்சியால் இந்த கல்வியாண்டில் மாணவர் சேர்க்கை 18ஆக உயர்ந்தது. இதையடுத்து பள்ளி 2 ஆசிரியர் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஜெயலட்சுமி என்ற ஆசிரியர் நியமிக்கப்பட்டார். இந்த சாதனையை பாராட்டும் வகையில் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் கஜேந்திரன், மகேஸ்வரி ஆகியோர் ரூபாய் 15,000 மதிப்பிலான குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தை பள்ளிக்கு வழங்கியது குறிப்பிடத்தக்கது. வாணியம்பாடியில் பழமை வாய்ந்த தர்கா அலுவலகங்கள், கடைகள் பூட்டை உடைத்து நீதிமன்ற அலுவலர்கள் மூத்தவர்களிடம் ஒப்படைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பெரியபேட்டை பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஹஸ்ரத் மஸ்தான் அவுலியா தர்கா முத்தவலியாக அப்ரோஸ் பாஷா என்பவர் பரம்பரையாக முத்தவலியாக இருந்து வந்த நிலையில் அதே பகுதியை சேர்ந்த அனீஷ் என்பவர் என்னை முத்தவலியாக நியமிக்க வேண்டும் என வஹாப் வாரியத்தில் போலி ஆவணங்கள் மூலம் என்னை முத்தவலியாக நியமிக்க வேண்டும், இல்லை என்றால் யாரையும் நியமிக்க கூடாது என தர்காவுக்கு சொந்தமான அலுவலகங்கள் மற்றும் கடைகளை பூட்டிவிட்டு சென்று விட்டார். இந்நிலையில் இரு தரப்பினருக்கும் நீதிமன்றத்திற்கு சென்று வழக்குகளை தொடர்ந்தனர். இந்நிலையில் இன்று உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவின் பேரில் அலுவலகம் மற்றும் கடைகள் அனைத்தையும் அப்ரோஸ் பாஷாவிடம் ஒப்படைக்குமாறு உத்தரவு அளித்ததன் பேரில் நீதிமன்ற அலுவலர்கள், வஹாப் போர்ட் அலுவலர்கள், காவல்துறையினர், வருவாய்த்துறையினர் முன்னிலையில் தர்காவின் அலுவலக பூட்டை உடைத்து இன்று சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் முத்தவலியாக உள்ள அப்ரோஸ் பாஷாவிடம் ஒப்படைத்தனர். கலவை ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மாணவர்கள் உறுதிமொழி ஏற்றனர். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் திருமதி ந. பிரியா ரவிச்சந்திரன் அவர்கள் தலைமையில் கலவை ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியில் வியாழக்கிழமை போதைப்பொருள் ஒழிப்பு குறித்து சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் இளைஞர்களிடையே போதைப்பொருள் பயன்பாட்டை முற்றிலுமாக ஒழிக்கும் நோக்கில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மாணவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் அனைவரும் போதைப்பொருள் ஒழிப்பிற்கான உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார்.
கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை உயர்ந்திருப்பதாகவும், குறிப்பாக தொடக்க கல்வியில் பெற்றோர் ஆர்வத்துடன் தங்களது குழந்தைகளை அரசு பள்ளிகளில் சேர்த்து வருவதாகவும் அவர் கூறினார். மேலும் பள்ளிகளில் சுற்றுப்புறத்தை தூய்மையாகவும் மாணவர்களுக்கு சுற்றலுக்கு சூழலுக்கு ஏற்பதாக பராமரிப்பதற்காக பள்ளி அலுவலகங்களுக்கு வழங்கப்படும் நிதியை அதிகரிக்க முதலமைச்சர் விஜய் அவர்களிடம் அனுமதி பெற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் வெண்ணாந்தூர் ஒன்றியத்தில் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் 125 நாள் வேலை கேட்டு வட்டார வளர்ச்சி அதிகாரிகளிடம் மனு அளித்தனர். நாமக்கல் மாவட்டம் வெண்ணாந்தூர் ஒன்றியத்தில் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் 125 நாள் வேலை கேட்டு வட்டார வளர்ச்சி அதிகாரி அவர்களுக்கு மாவட்ட சங்கத்தின் சார்பில் சி ஜெயராமன் மாவட்ட செயலாளர் தலைமையில் BR செங்குட்டு வேலு ஒன்றிய செயலாளர் CPG முன்னிலையில் தொழிலாளர்கள் முருகேசன், தமிழ்ச்செல்வன் மற்றும் ஒன்றிய குழு உறுப்பினர் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். இதில் மனுவை பெற்றுக்கொண்ட அதிகாரி அவர்கள் உடனடியாக அனைவருக்கும் வேலை கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி மற்றும் கலவை பேரூராட்சிகளில் தூய்மை பணிகளை மேற்கொண்டு வரும் ரெயின்போ தனியார் ஒப்பந்த நிறுவனம் மற்றும் சில பேரூராட்சி அதிகாரிகள் மீது பல்வேறு முறைகேடு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி மற்றும் கலவை பேரூராட்சிகளில் தூய்மை பணியாளர்களுக்கு கட்டாயமாக வழங்கப்பட வேண்டிய முகக்கவசம், கையுறை, பாதுகாப்பு காலணிகள் உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படவில்லை என்றும், இதனால் அவர்கள் சுகாதார ஆபத்தில் பணியாற்றும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனுடன் தினசரி சேகரிக்கப்படும் குப்பைகளின் எடையை அதிகமாக காட்டுவதற்கு குப்பைகளில் தண்ணீர் தெளித்து எடையை உயர்த்துவதோடு சேகரிக்கப்படாத குப்பைகளுக்கும் போலி பில்கள் தயாரித்து அரசு பணம் பெறப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பகவான் ஸ்ரீ நித்யானந்தம் அவர்களின் ஆத்மார்த்த சீடர் சர்க்குரு ஸ்ரீ தாசானந்த சுவாமிகள் பக்தர்களுக்கு வேண்டும் வரம் அளித்து வருகின்றனர். பகவான் ஸ்ரீ நித்யானந்தரும் அவர்தம் ஆத்மார்த்த சீடர் சர்க்குரு ஸ்ரீ தாசானந்த சுவாமிகளும் அவரின் தாசருக்கு தாசரான சர்க்குரு ஸ்ரீ சுப்புதாச சுவாமிகளும் ஸ்ரீ தட்சிணேஸ்வரம் என்ற ஸ்தலத்தில் ஆத்தூர் பகுதியில் பக்தர்களுக்கு வேண்டும் வரம் அளித்து வருகிறார். இதில் சுற்று வட்டாரத்திலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்து செல்கின்றனர். மேலும் இந்த தியான பீடத்தில் பக்தர்களுக்கு வியாழக்கிழமை மற்றும் விசேஷ நாட்களில் அன்னதானம் வழங்கப்படுகிறது. மேலும் இவரை தரிசிப்பதால் மனநலம், குடும்ப நலம், பொருளாதார வளர்ச்சி, தேக ஆரோக்கியம், திருமண தடை போன்ற பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு மகிழ்வுடன் இருப்பதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். தனியார் மருத்துவமனையில் தவறான மருத்துவத்தால் உயிரிழந்த சிறுவனின் சாவுக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் தாக்கல் செய்யாததால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் சிறுவனின் தந்தை புகார் அளித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா மேலமங்கை நல்லூரில் வசிப்பவர் பாலசுப்ரமணியன். இவரது மகன் கிஷோர் இவர் உடல்நலக் குறைவால் மயிலாடுதுறையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு தவறான சிகிச்சை செய்ததால் இறந்துள்ளார். இதனிடையே இந்த சாவில் தவறான சிகிச்சை அளித்ததற்கான தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் மருத்துவர்கள் பாரதிதாசன் மற்றும் அபினவ் 6 மாத பணியிடை நீக்கம் செய்தது. மேலும் மயிலாடுதுறை காவல் ஆய்வாளர் 4 வாரத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதாக உயர்நீதிமன்றம் கூறியும் இதுவரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை என்றும், இதனால் மனமுடைந்த சிறுவனின் தந்தை பாலசுப்ரமணியன் மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்னேகா பிரியாவிடம் உடனடியாக காவல்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து தனக்கு நீதி வழங்க கோரி புகார் மனு அளித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் தமிழன் செய்திகள் நாளை காலை 8:30 மணிக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.